गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 21 மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ருத்து மிதுன மாசம், அதாவது ஆனி மாசம், சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி காலம்பர. இப்பொழுது ஷஷ்டி திதி மக நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமத் நாராயணியத்துல 87வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய லீலைகளை, பல லீலைகளை சொல்லியிருக்காள் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. அவர் பிறந்ததுலேருந்து மதுரையில பண்ண லீலை, பிறகு கோகுலத்துல பண்ண லீலைகள், அதன் பிறகு பிருந்தாவனத்துல பண்ண லீலைகள், இப்படி சொல்லி இப்பொழுது துவாரகையில சுவாமி அங்க பட்னம் ஏற்படுத்திந்து அங்க ராஜ்யத்தை ஆண்டுன்னு வராள் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ நடந்த ஒரு வைபவத்தை எடுத்து சொல்றாள் இங்க. இதனுடைய சாராம்சம் இதுல என்னன்னா, பகவான் யாரையும் மறப்பதில்லைங்கிறத எடுத்து காட்டுறது. அது மாத்திரம் இல்லை, நம்மளும் நம்ம எத்தனை பொசிஷன் எந்த லெவல்ல இருந்தாலும் நம்மளோட கூட படிச்ச ஸ்நேகிதாள், கூட படிச்சவாள், இவாளை மறக்கவே படாது, ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் எடுத்து கூறுவதற்காகவே ஏற்பட்டது மாதிரி இந்த குச்சேல உபாக்கியானம் கிட்ட என்ற ஒரு உபாக்கியானம் பாகவதத்துல ரொம்ப உருக்கமா சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்றாள். அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி நிமக்னா ஹிருதயோ அப்ரவீத்துனாள்.
வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோ அப்ரவீத்தினாள். குச்சேலோபாக்கியானம் கதை சொல்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடிண்டாளாம் சுக்காச்சாரியாள். கிருஷ்ண பரமாத்மானுடைய பரமானுகிரகம், அவனுடைய வாத்சல்யம், அவனுடைய கருணை, அவன் ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பது, இந்த இதெல்லாம் நினைச்சிருந்தாள். அவருக்கு உருக்கமா கண்ணில் ஜலம் வந்து கொடுத்து நிமக்ன ஹிருதயானாள். பகவான் வாசுதேவன் மேல அப்படியே மூழ்கி போய் கதை சொன்னாலாம் உருக்கமாக. அது பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தசமஸ்கந்தத்துல 80வது 81வது அத்தியாயத்துல குச்சேலோபாக்கியானம் சொல்லியிருக்காள். அதை இங்க பட்டத்திரி 87வது தசகத்துல சொல்றாள் 10 ஸ்லோகத்துல. அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணியே குச்சேலோபாக்கியானம் நாம 87தமம் தசகம். குச்சேல நாம்னா பவதः சதீர்த்திதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜः த்வதேகராகேண தனாதி நிஸ்பிருஹः தினானி நின்யே பிரசமீ கிருஹாஸ்ரமீ. சுவாமி கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருக்கிறதே குருகுலத்துல போய் எல்லா வித்தியைகளையும் அபியாசம் பண்ணிட்டாள். சாந்தீபனின்னு ஒரு மகர்ஷி, அவர்கிட்ட போய் கத்தினாள், வேதத்தெல்லாம் கத்தினாள், வேதாங்கத்தனா கத்தினாள். குருகுலத்துல இருந்து அவருக்கு இந்த சாந்தீபனிங்கிற ரிஷிக்கு சிஸ்ரூஷ பண்ணி, குருவுக்கு சிஸ்ரூஷ பண்ணி அங்க இருந்துட்டு இருந்தாள். குருகுலத்துல எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டான், பல பேரை கொண்டு வந்து விட்டுடுவாள் அப்பா அம்மாக்கள். அப்படி அங்க கிருஷ்ண பரமாத்மாவோடு கூட அவருடைய சகாவாக குச்சேலன் ஒருத்தன், அவருக்கு குச்சேலன்கிறது காரண பெயர், சுதாமான்னு அவருடைய உண்மையான பேரு. ஆனா குச்சேலன்னு காரண பெயர். என்ன காரணம்னால், சேலம், சேலம்னா சமஸ்கிருதத்துல ட்ரெஸ்ன்னு அர்த்தம். அதுதான் தமிழ்ல மருவி சேலைன்னு வந்திருக்கு. அவ சேலை கட்டின்னு போறாள்னா என்ன அர்த்தம்னா சேலைன்னு அர்த்தம். சேலான்னா ட்ரெஸ்ன்னு அர்த்தம். சுச்சேலான்னு பெண்களுக்கு பேரு வைப்பாள். என்ன அர்த்தம்னா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறவள்னு அர்த்தம். கூ பிரயோகம் பண்ணா கெட்டதுன்னு அர்த்தம். இந்த குச்சேலருங்கப்பட்டவர் எப்படின்னா கிழிசல் கந்தையெல்லாம் கட்டின்னு இருப்பார், பரம ஏழை. அவர் வேஷ்டி கட்டின்றா அதுல நிறைய தபால் ஆபீஸ் இருக்கும், ஒரேடியா கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கும். மேல் அங்க வஸ்திரம்னா அவருடைய உடம்ப மூடாது, இங்க பார்த்தாலும் ஓட்டை அதை தைச்சு தைச்சு தருவாள் அவருடைய மனைவி. அதனாலேயே அவரை எல்லாரும் குச்சேலன்னு பேர் வச்சுட்டாள். அவர் பேரு சுதாமான்னு பேரு. அந்த குச்சேலனாம்னா பவதः சதீர்த்திதாம், அவர் என்ன பண்ணாள், பவதः கதः சதீர்த்திதாம், உன்னோட கூட உன்னுடைய சகாவாக இருந்திருக்கார் அவர். எப்போ? சாந்தீபினியோடு கூட அவரோட வீட்டுல இருந்த போதுங்கிறாள். குச்சேல நாம்னா பவதः சதீர்த்திதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜः. சாந்தீபனிங்கிற பிராமணோத்தமன், அவன் எல்லாருக்கும் வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவன். அவருடைய குருகுலத்துல அவருக்கு சிசுரூஷ பண்ணிண்டு கிருஷ்ண பரமாத்மா, குச்சேலன், இன்னும் அந்நிய சக்காக்கள் எல்லாருமா அங்க இருந்துட்டு இருந்தாள். அப்பொழுது இந்த குச்சேலருக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகபாட்டியா இருந்துட்டு இருந்தாள். சகபாட்டினா கூட கத்துக்கிறதுன்னு அர்த்தம், ஃபெலோ ஸ்டூடெண்ட். அப்படி இருந்தாலாம். குச்சேல நாம்னா பவதः சதீர்த்திதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜः த்வதேக ராகேண தனாதி நிஸ்பிருஹோ தினானி நின்யே பிரசமீ கிருஹாஸ்ரமீ. நின்யே தினானி கிருஹாஸ்ரமி. பிரசமீ நாள், பிரசமின்னா ரொம்ப சாந்த சூபாவம் உள்ளவர் அவர். ஆனா அவர் பரம ஏழையவர். தனாதி நிஸ்பிருகா நாள், அவருக்கும் சொத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு விட்டாள். ஆனா சொத்து மேல அவருக்கு ஆசை கிடையாது. நிறைய சொத்து சேர்க்கணும், பணத்தை ஆர்ஜிதம் பண்ணணும்னு ஆசையே கிடையாதாம். தனாதி நிஸ்பிருகா நாள், அதுல அவருக்கு அட்டாச்மெண்டே இல்லையாம். ஆனந்தமா உபசாந்தரா இருந்துட்டு இருந்தால் பிரசமின்னாள். ஆனா கிருஹாஸ்ரமின்னாள். என்னன்னா அவ குருகுலத்துக்கு போனோம்னு குரு சொல்லுவர், பிரஜாதந்தும்மா யவச்சேத் சீஹி. நீங்கள்லாம் இந்த குருகுலத்துல எல்லாம் ஆனப்புறம் வேதத்தை பூர்த்தி பண்ணிட்டு நீங்க போய் 4 காண்டம் உண்டு, அதுக்கு வேதத்துக்கு விரதம்னு ஒண்ணு உண்டு, அந்த காண்ட விரதம்னு பேரு. அதையும் பண்ணிவிட்டு நீங்க போய் நல்ல
வசத்தியான ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தை அவலம்பிச்சிருக்கணும் சொல்லுவார். ஏன்னா அப்பதான் பிதர்கள் சந்தோஷம் அடைகிறாளாம். யஜ்ஞேன தேவேபியா பிரம்மச்சரியேன ரிஷிபியா பிரஜையா பித்ருபியான்னு சொல்லியிருக்கு. 3 ரிணங்கள் உண்டுன்னு சொல்றது உண்டு. ரிஷி ரிணம், தேவ ரிணம், பித்ரு ரிணம். ரிஷிகளுக்கெல்லாம் எப்படி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னா பிரம்மச்சரிய நாள். பிரம்மச்சரியம்னா எப்ப பார்த்தாலும் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கிறது, வேதத்தை படிச்சுட்டே இருக்கிறது. அப்போ ரிஷிகள் சந்தோஷம் அடைகிறாளாம், தேவதைகள் பூஜை பண்ணா சந்தோஷம் அடைகிறாளாம், யஜ்ஞம் பண்ணா. ஆனா பித்ருக்கள் நிறைய பிரஜையை உண்டாக்கி இவாள் மூலமாக நீங்கள் நல்ல கதியை அடைவேங்கிறதா சொன்னா சந்தோஷம் அடைகிறாளாம். அதுக்காக கல்யாணம் பண்ணக்கு சொல்லியிருக்கு. அப்படி இவர் கிரகஸ்தாசிரமத்தை அவலம்பிச்சு இருந்தபோது நிறைய குழந்தைகளை பெற்றிருந்தார். அப்போ ஆற்றுல நிறைய குழந்தைகள். ஆனா வரும்படி ஒன்றும் கிடையாது. இவரோ உபசாந்தர், ரொம்ப அக்ரஸிவ் பர்சன் இல்லை. அதனால போய் தனத்தை ஆர்ஜிதம் பண்ணணும்னு லோலோன்னு அலைய மாட்டாள். அவர் பாட்டுக்கு தனாதி நிஸ்பிருகானாள். அவருக்கு அதில் அட்டாச்மெண்டே கிடையாதாம். அவர் ஆனா யார்கிட்ட அவர் அட்டாச்மெண்ட் இருந்ததுனால் துவதேகராகேன கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ரொம்ப பக்தி, ரொம்ப அஃபெக்ஷன் அவருக்கு. தன்னுடைய ஸ்நேகிதனா சகாவாக சாட்சாத் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவே வந்திருந்தாரேன்னுட்டு அவரை நினைச்சு சந்தோஷப்பட்டு அவரை எப்போதும் ரொம்ப அன்போடு கூட நினைப்பர், அன்போடு பூஜிப்பர். அதான் அவருடைய வேலையா இருந்தது. அது சொல்றாள் பட்டுத்தீங்க. குச்சேல நாம்னா பவதஸ்ஸ தீர்த்தியதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜஹ த்வதேகராகேன தனாதி நிஸ்பிருகஹ தினாதி நின்யே பிரசமி கிரகாஸ்ரமி. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்திருந்தால் குச்சேலருங்கப்பட்டவர். அவருடைய பத்னியோடு கூட ரொம்ப ஏழ்மையா இருந்திருந்தார். ஆனால் பகவான் மேல அச்சஞ்சல பக்தி வச்சிருந்தாலாம், கிருஷ்ண பரமாத்மா மேல. ஆனா அவளுடைய மனைவி இருக்காளே, அவளும் உபசாந்த தான். ஆனா அவளுக்கு இவர் மாதிரி தனத்து மேல சொத்து ஆர்ஜிக்கணும், பணத்தை ஆர்ஜிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அப்படி இல்லை. அவளுக்கு கொஞ்சம் சுகமா இருந்தா தேவையில்ல, அட்லீஸ்ட் ஏழ்மை இல்லாமல் இருந்தா தேவையில்லைன்னு அவளுக்கு மனசுல இருந்துதான். அது சொல்றாள் 2வது ஸ்லோகத்துல. சமானசீலாபி ததீய வல்லபா ததைவனோ சித்தஜயம் ஜமே சமேயுஷி கதாசிதூச்சே பதவிருத்தி லப்தயே ரமாபதி கிம் ந சகா நிஷேவியதே. அவ சொன்னாள், சமானசீலாபி குச்சேலர் மாதிரியே நல்ல குணங்கள் படைச்சவள் அவள். சமானசீல, அவருக்கு ஈக்குவல் அவள் குணத்துல, நல்ல குணவதி அவள். சமானசீலாபி ததீய வல்லபா, அந்த குச்சேலருடைய வல்லபா ஒய்ஃப் இருக்காளே, அவள் அவர் மாதிரியே நல்ல குணங்கள் படைச்சவள், ஆத்ம குணங்கள் படைச்சவள். ததைவனோ சித்தஜயம் சமேயுஷி, ஆனால் அவர் தன்னுடைய சித்தத்தை ஜெயிச்சவர். அதனால மனசுல ஒரு விதமான கலக்கமும் இல்லாமல் தான் ஏழ்மையா இருக்குமேங்கிற கவலை இல்லாமல் இருப்பவர் குச்சேலர். ஆனால் இவள் எப்படி இல்லைன்னா, இவளுக்கு சித்தத்துல ஜெயம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் கவலைப்படுவள், நம்ம ஆத்துல இப்படி ஆயிடுத்தே, ஏழ்மையா இருக்குமே, இத்தனை குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டாகணுமே, எப்பொழுதும் கஞ்சியை குடிச்சுட்டே இருக்குமே, அதுல தண்ணியை விட்டு அடிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே, இன்னும் கவலைப்பட்டுட்டே இருப்பள் அவள். அதாவது சித்த ஜெயம் ததா ஏவ, அவளுக்கு சித்த ஜெயம் கிடையாது. அவளுக்கு நோ சமேயுஷி, அவளுக்கு கிடையாது சித்த ஜெயம். அதனால கவலைப்பட்டுட்டே இருந்தாள். அப்போ அவள் கேட்பலாம் ஆத்காரரை பார்த்து, கிம் சகா ரமாபதி ந நிஷேவியதே விருத்தி லப்தையே, நீங்க இப்படி சும்மா மசமசன்னு ஆத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கல, எப்ப பார்த்தாலும். அவர் உஞ்ச விருத்தி எடுத்து சாப்பிடுவார். உஞ்ச விருத்தின்னா இப்படி ஊத்தராமா போய் கேட்கறது, சாப்பாடுக்கு கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி சொல்றது, உடனே அவ ஏதானும் போடுவா, எடுத்து சமைச்சு சாப்பிடுறது. இன்னொரு உஞ்ச விருத்தின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த வயல்கள்ல அறுவடைன்னு நடக்கும். அப்போ நிறைய அறுத்த போது மணிகள் எல்லாம் வயல்ல விழுந்து கிடக்கும். அதை போய் பொறுக்கின்னு வருவாராம். பொறுக்கின்னு வந்து ஆம்படையாள்கிட்ட கொடுப்பார். அம்மா இன்னைக்கு பொறுக்கின்னு வந்தேன்னா அவள் அதை அடிச்சு அதை கூழா பண்ணி அத்தனை குழந்தைகளும் கொடுத்து, பர்த்தாவும் கொடுத்து, ஏதாவது மீந்து இருந்ததுன்னா அதில் தண்ணியை விட்டு அடிச்சு அவள் சாப்பிடுவள். இப்படி இருந்தது வாழ்க்கை. அதனால அவள் சொன்னாலாம், நீங்கள் ரொம்ப அடிக்கடி சொல்லிப்பேளே, ரமாபதிஹி சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய
கணவனான அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய சகா சகான்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுட்டு அவனுக்கு பூஜை பண்ணிட்டு அவன் போட்டோ வச்சுட்டு இருப்பேளே, ஏன் நீங்க போய் கேட்கப்படாதவரை? அவர் சாட்சாத் மகாலட்சுமியினுடைய கணவன்னாக்க நீங்க போய் கேட்கலாமே. இந்த மாதிரி பரம ஏழையா இருக்குமே, ஏதானும் அவர் கொடுக்கப்படாதான்னு கேட்கப்படாதா? அப்ப நம்ம ஏழ்மை போகுமே தூண்டி விட்டாள் அவள். சமானசீலாபி ததேய வல்லபா ததைவனோ சித்தஜயம் சமேயுஷி கதாச்சிதூச்சே பதவிருத்தி லப்தயே ரமாபதி கிம் ந சகா நிஷேவியதே. ஒரு தடவை அப்படி கேட்டாலாம் அவரை, நீங்கள் போய் ஏன் கேட்கப்படாது? கிருஷ்ணனை போய் கேட்கலாமே சுவாதீனத்தோட கூட. அவர் உங்களோட ரொம்ப அத்தியந்த ஸ்நேகிதன்னு சொல்லிப்பேளே, நீங்கள் போய் கேட்காம உட்கார்ந்துருங்களே மசமசேன்னு சொன்னாள். இப்படி சொன்னோன்னு அவர் என்ன பண்ணாள், பார்க்க பொறுக்க முடியல குச்சையில இருக்கு. அவரும் யோசிச்சு பார்த்தார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கிருஷ்ணனை பார்த்து, அவன் எப்படி இருக்கான்னு போய் அவனை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு அவருக்கு ஆசை. போய் அவனை போய் கேட்கணும்னு ஆசை இல்லை, ஆனா கிருஷ்ணனை தன் சகாவை போய் பார்த்து அவனுடைய பிரியமான முகத்தை போய் பார்க்கணுங்கிறது அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அப்போ கிளம்பினார். இதீரிதோயம் பிரியயா க்ருதார்த்தயா ஜுகுப்சமானோபி தனே மதாவஹே ததா த்வத் ஆலோகன கௌதுகாத்யயௌ வகன் பட்டாந்தே பிருதுகானுபாயனம். அப்போ அந்த மனைவி இருக்காளே, அவள் க்ஷுதார்த்தையானால் பசியினுடைய கொடுமை தாங்காமல், பசியினுடைய கொடுமை வந்ததுன்னா பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு சொல்லியிருக்காள். அப்படி வெட்கம் மானம் ஒன்றும் எல்லாம் போயிடுமாம். அப்ப அதனால அவள் வெட்கத்தை விட்டு இன்னூத்தரை போய் யாஜிக்கிறமேங்கிற வெட்கத்தை விட்டுவிட்டு பசியினுடைய கொடுமையினால க்ஷுதார்த்தையா இது ஈரிதா பிரியயா, அவருடைய பிரிய மனைவி இவ்வாறு அவர்கிட்ட ஊனி சொன்னோன்னு கிருஷ்ணனை போய் பாருங்கோ, ஏதானும் அவர் அனுகிரகம் பண்ணுவார், அவர் ஆம்டையாள் மகாலட்சுமி ஆச்சே, நம்மளுடைய தாரித்ரியம் போகுமே அவள் சொல்லி நீங்க போய் கேட்கப்படாதான்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணால், ஜுகுப்சமான அப்படி தனே மதாவேனால், அவருக்கு தான் நிறைய சொத்து வரணும் பணத்தை ஆர்ஜிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது, அவருக்கு துளி கூட அந்த எண்ணமே கிடையாது. ஆனா அவருக்கு என்னன்னா கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னுட்டு தொது ஆலோகன கௌத்துக்காத்துனாள். ஏ குருவாயூரப்பா கிருஷ்ணா, உன்னுடைய முகம் பிரியமான முகத்தை பார்க்கணும் என்ற ஒரே எண்ணத்தோடு கூட ஆசையினால உந்தப்பட்டு அவர் என்ன பண்ணாள், கிளம்பி போறேன்னு சொன்னாள் மனைவி கிட்ட. அப்போ அவட்ட கேட்டாள், அம்மா நான் வெறுங்கையோட போலாமா? இத்தனை வருஷங்கள் கழிச்சு என்னோட சக்காவான கிருஷ்ணனை போய் பார்க்க போறேன், நான் போய் வெறுங்கையோட போனால் என்ன இருக்குமா? அதானும் எடுத்துன்னு போக வேண்டாமா? கையில ஏதானும் எடுத்துன்னு போக வேண்டாமா? கிஃப்ட் ராப் பண்ணி ஏதானும் எடுத்து பண்ணி தரையான்னு கேட்டாள். அவள் எங்க போவள்? பக்கத்துல 2-3 வீட்டுக்கு போனாள். போட்டு இந்த மாதிரி என் கணவன் கிருஷ்ணனை பார்க்க போறாள், அவனுக்கு ஏதானும் கொடுக்கணும்னு ஆசை, உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தா கொடுங்கன்னாள். அவ ஒவ்வொருத்தரும் ஒரு சிம்டா அவில் கொடுத்தாள். இப்படி 4 வீட்டுல போய் நிறைய அவிலை சேர்த்துன்னு வந்தாள். அந்த அவிலெல்லாம் சேர்த்து ஒரு கிழிஞ்ச துணியில கட்டி இவருடைய இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாலாம். பிருத்துக தண்டுலம்னாக்க அவில்னு அர்த்தம். பிருத்துக்கானு உபாயனம்னாள், ஏதானும் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக. உபாயனம்னா கிஃப்ட் சுவாமி கொண்டு கொடுக்கறதுக்கு. அத வகன்னு பட்டாந்தேனாள், கிழிஞ்சு போன அவருடைய துணி இருக்கே அதுல கட்டினாள். மேல் துணியில அந்த அவலெல்லாம் வச்சு கட்டினாள், கீழே அந்த ஓட்ட வழியா விழாம இருக்கிறதுக்காக டபுளா போட்டு கட்டி கொடுத்தாலாம். இதீரிதோயம் பிரியா க்ஷுதார்த்தயா ஜுகுப்சமானோபி தனே மதாவஹே ததா த்வத் ஆலோகன கௌதுகாத்யயோ வகன் பட்டாந்தே பிருதுகானுபாயனம். துவாரகையில சுவாமி இருக்காள், அங்க போய் நடந்து போனாலாம். துவாரகைக்கு வந்து சேர்ந்தாள். அது துவாரகை பெரிய மாளிகைகள், பல மாளிகைகள் இருந்து கிருஷ்ணர் இருந்த, இப்பவே பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணர் இருந்த காலத்துல எப்படி இருந்திருக்கணும், அது அப்படியே ஜாஜ்வல்யமா பிரகாசிருக்கணும். பெரிய பெரிய மாளிகைகள் கோபுரங்கள் எல்லாம் இருந்து பிரமாதமா இருந்திருக்கும். அதுக்குள்ள நுழைஞ்சார் குச்சேலர். அங்க இப்ப கூட போனா, துவாரகையில போனா எல்லாரும் பார்க்கலாம். துவாரகைக்கு பக்கத்துல சமுத்திரத்துல கப்பல்ல போகணும், சின்ன படகுல போகணும், எல்லாரும் கூட்டமா போவாள். போனா பேட் துவாரகான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பேட் துவாரகால தான் சுவாமி இருந்த போது கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அவள் எடுத்துருந்து குச்சேலர் போனாருங்கிறதுனால
அதுக்குள்ள அங்க ஒரு இடம் இருக்கு. அங்க குச்சேலர் மாதிரி ஒரு பிம்பம் போட்டிருக்கும். அவர் அவள் எடுத்துன்னு போற மாதிரியும் கிருஷ்ணர் அதை வாங்கிக்கிற மாதிரியும் எல்லாம் இருக்கு. அங்கதான் வாங்கிட்டாள்ங்கிறதா ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காள். பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சமயம் எங்க அம்மா நாங்க எல்லாரும் ஈஸ்ட் கோஸ்ட்ல புவனேஸ்வருங்கிறது, பூரி ஜெகநாத சுவாமிக்கு பக்கத்துல இருக்கப்பட்ட புவனேஸ்வருங்கிற ஊர்ல 2-3 மாசம் தங்கியிருந்தேன் எங்க அம்மாவோட கூட. அப்போ எனக்கு தோணித்து நானும் என் ஒய்ஃபும் சுவாமியை போய் பார்க்கணும் துவாரகைக்கு. அது துவாரகை வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு, ரொம்ப நேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அங்க போய் பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஃபிளைட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு நாங்க கிளம்பி போறதா தீர்மானம் பண்ணினோம். அப்போ எங்க அம்மா சொன்னா, வயசான கிழவி எங்க அம்மா சொன்னா, ஏண்டா நம்ம கிருஷ்ணனுக்கு அவளை கொண்டு கொடுக்க வேண்டாமா, குச்சேலர் கொண்டு கொடுத்தாலே, அந்த மாதிரி நான் அவள் தரேன், இந்த கிழவி நான் அவள் தரேன், இதை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட இந்த எங்க அம்மா கொண்டு கொடுக்க சொன்னான்னு சொல்லி நீ அங்க வச்சுட்டு வாடா இருந்தாள். எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்தது, எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பக்தின்ட்டு, குச்சேலர் மாதிரி இருக்காளேன்ட்டு. ஆனா அம்மா சொன்னா, குச்சேலர் பண்ணதுக்கு மேல ஒன்னா பண்ணிவிடுவோம், இந்த அவளை தூக்கின்னு முதல்ல நீ ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கப்பட்ட பூரி ஜெகநாத சுவாமியா அங்க பிரகாஷின்னு இருக்கிற கிருஷ்ணர் இருக்காரே, அவர்கிட்ட போய் முதல்ல வச்சுவிட்டு, ஹே கிருஷ்ணா, இதைத்தான் நான் எடுத்துன்னு போறேன் உனக்கு கொடுக்கறதுக்காக துவாரகின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போவோம் நாள். அதேபடியே நாங்க எல்லாரும் பூரி ஜெகநாத சுவாமி கோயிலுக்கு போய் அந்த அவளை அந்த பண்டாட்ட சொல்லி அவனுக்கு இத்தனை தர்ஷனம் எல்லாம் கொடுத்து அவனை சாந்தனம் பண்ணி இந்த அவளை அங்க வைக்க சொல்லி, அது அங்கேருந்து அந்த கிருஷ்ண பரமாத்மா கையிலேருந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மூட்டையை நன்னா கட்டின்னு ஒரு கர்ச்சீஃபில் போட்டு நன்னா அம்மா கொடுத்து அவளை கட்டிட்டு அப்படி மெட்ராஸ் மெட்ராஸ்லேருந்து எங்கோ பெங்களூரு போய் இன்னும் எங்கெங்கெல்லாமும் போயிட்டு பாம்பே போயிட்டு போகணுங்கிறதா நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மறந்து போய் என்ன பண்ணிவிட்டேன், கிளம்புற சமயத்தில் அந்த அவளை புவனேஸ்வர்லேயே வச்சுட்டு வந்தேன். அந்த முடிச்ச துணியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு தூக்கி வாய் போட்டது, இவ்வளோ பிரியமா அம்மா அங்கே அவளை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலே, அது அங்கேயே வச்சுட்டோமேன்னு இருந்தது. இன்னொருத்தரா இருந்தா பக்தி குறைஞ்சிருந்ததுன்னா என்ன சொல்லுவா, அம்மா ஏண்டா அங்கேயே துவாரகையிலேயே கொஞ்சம் அவளை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுவா. அப்படி சொல்லலை எங்க அம்மா. அங்கேருந்து மெனக்கிட்டு ஒரு கொரியர்ல அந்த முடிச்சு வச்சு அவளை போட்டு அதுக்கு எத்தனை பணம் செலவழிச்சு அங்கேருந்து அங்கே அனுப்பிச்சாள். எனக்கு அனுப்பிச்சு இந்த அவள் மறந்து விடாதேன்னு சொல்லி அதை மறக்காம கொண்டு போய் துவாரகையில பகவான்கிட்ட வச்சு அதை கொடுத்துட்டு வந்ததுங்கிறது ஞாபகம் இருக்கு. அப்படி குச்சேலர் என்ன பண்ணாள், அவள் எடுத்துன்னு போனாலாம். கதோயமாச்சரியமயீம் பவத்புரீம் கிரகேஷு சைப்யா பவனம் சமேயிவான் பிரவிஷ்ய வைகுண்டமிவாப நிர்வதிம் தவாதி சம்பாவனையா து கிம் புனா. குச்சேலர் உள்ள நுழைஞ்சாள். பிராமணன், ஏழ பிராமணன், கிழிந்த துணியெல்லாம் கட்டின்னு இருக்காள். அவரோட பார்த்தாலே எலும்பு தோலுமா இழைச்சு போயிருக்காள். அப்பேற்பட்ட பிராமணன் மேல அவள் பாரியா ஆம்படையால் கொடுத்த அவள் ஒரு கந்தையில கட்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்காள். ஆனா உள்ள நுழைஞ்சோன்னு துவாரகையை பார்த்தா வைகுண்டம் மாதிரி இருக்குன்னாள். இவ பிரவிஷ்ய வைகுண்டம் நாள். வைகுண்டத்துக்குள்ளேயே நுழைஞ்ச மாதிரி அவருக்கு தோணித்தான். அவ்வளவு அழகா பெரிய பெரிய வீடு. அங்க சுவாமி இருக்கிற வீட்டுக்கு பேரு சைப்யா பவனம்னு பேரு. மித்ரவிந்தம்னு அந்த அவனுடைய மனைவி அந்த வீட்டுல இருக்கார் சுவாமி. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கப்பட்ட எல்லா வீட்டையும் பார்த்தாலாம். பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு போனாள். ஆனா அங்க கிருஷ்ணர் ஒரு ரூல் போட்டிருந்தார், யாரு எந்த பிராமணன் வந்தாலும் சரி அவனை உள்ள விட்டுணும்னாள். அப்ப நிறைய வேலைக்காரால் இருந்தாள். ஒருத்தரும் இவரை தடுத்து நிறுத்தலையாம். ஏன்னா இவர் பிராமணோத்தமர், அவர் பிராமணர் மேல ரொம்ப விசுவாசம் வச்சுட்டு இருக்கப்பட்டவர் கிருஷ்ணர்னு தெரியும். எல்லா வேலைக்காராலும் இவாளை அழிச்சுன்னு போனாலாம் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கு. ஆச்சரியமா உபச்சாரம் பண்ணாங்கிறாள். கதோயம் மயீம் பவத்புரீம், உங்களுடைய ஊரான துவாரகைக்கு வந்தாள். ஆச்சரியப்பட்டு போனாள். கிரேஷு சைப்யா பவனம் சமேயிவான், சைப்யா மித்ரவிந்தேங்கப்பட்டவளுடைய வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சாள். உள்ள நுழைஞ்சு கிரகேஷு ஆப நிர்வத்தினாள். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாலாம். இவ்வளவு பெரிய பட்டணம், இப்படி எல்லாம் ஏர் கண்டிஷன் போட்டு அப்படி கோல்டு ஜிகினாலாம் போட்டு இவ்வளவு பெரிய மாளிகையில கிருஷ்ணன் இருக்காரா, வைகுண்டம் மாதிரி இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு போனாள். அது மாத்திரமில்லை, இவருக்கு அங்க எல்லாரும் வரவேற்பு கொடுத்ததை பார்த்தாள். என்ன பிராமணோத்தமர் வந்திருக்கார், எல்லாரும்
வாங்கோ வாங்கோன்னு சொல்லி உபச்சாரங்கள் பண்ணாள். தவ அதிசம்பாவனையானாள். கிருஷ்ணரே அவரை உட்காத்தி வச்சு கால்கள்லாம் பாத பிரக்ஷாலனம் பண்ணி, வந்துட்டியாப்பா சகாவே குச்சேலா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்தாலாம். அது சொல்றாள் பட்டதிரி இந்த 4வது ஸ்லோகத்துல. கதோயமாச்சத்யமயீம் பவத் புரீம் கிரகேஷு சைப்யா பவனம் சமேயிமான் பிரவிஷ்ய வைகுண்டமிவாப நிர்வృతిம் தவாதி சம்பாவனையா து கிம் புனः. பேர்பட்ட வசத்தியான இந்த ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமன் நாராயணியே குச்சேலோபாख्यानम् நாம சப்தாशीतितमं दशकम्. कुचेलनाम्ना भवतः सतीर्थ्यताम् कुचेलनाम्ना भवतः सतीर्थ्यताम् कुचेलनाम्ना भवतः सतीर्थ्यताम् गतस्य सान्दीपनिमन्दिरे द्विजः गतस्य सान्दीपनिमन्दिरे द्विजः गतस्य सान्दीपनिमन्दिरे द्विजः त्वदेकरागेण धनादिनिस्पृहो त्वदेकरागेण धनादिनिस्पृहो दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी समानशीलापि तदीयवल्लभा समानशीलापि तदीयवल्लभा समानशीलापि तदीयवल्लभा तथैव नो चित्तजयं समेयुषी तथैव नो चित्तजयं समेयुषी तथैव नो चित्तजयं समेयुषी कदाचिदूचे बत वृत्तिलब्धये कदाचिदूचे बत वृत्तिलब्धये कदाचिदूचे बत वृत्तिलब्धये रमापतिः किं न सखा निषेव्यते रमापतिः किं न सखा निषेव्यते रमापतिः किं न सखा निषेव्यते इतीरितोऽयं प्रियया क्षुधार्तया इतीरितोऽयं प्रियया क्षुधार्तया इतीरितोऽयं प्रियया क्षुधार्तया जुगुप्समानोऽपि धने मदावहे जुगुप्समानोऽपि धने मदावहे जुगुप्समानोऽपि धने मदावहे तदा त्वदालोकन कौतुकाद्ययो तदा त्वदालोकन कौतुकाद्ययो तदा त्वदालोकन कौतुकाद्ययो वहन् पटान्ते पृथुकान् उपायनम् वहन् पटान्ते पृथुकान् उपायनम् वहन् पठान्ते पृथुकान् उपायनम् गतोऽयमाश्चर्यमयीम् भवत्पुरीम् गतोऽयम् आश्चर्यमयीम् भवत्पुरीम् गतोऽयमाश्चर्यमयीम् भवत्पुरीम् गृहेषु शैब्या भवनं समेयिवान् गृहेषु शैब्या भवनं समेयिवान् गृहेषु शैब्या भवनं समेयिवान् प्रविश्य वैकुण्ठमिवापनिर्वृतिम् प्रविश्य वैकुण्ठमिवापनिर्वृतिम् प्रविश्य वैकुण्ठमिवापनिर्वृतिम् तवाति संभावनया तु किं पुनः तवाति संभावनया तु किं पुनः तवाति संभावनया तु किं पुनः श्री हरे நமः. அடுத்த 5வது ஸ்லோகத்துல சொல்றாள், கிருஷ்ண பரமாத்மா உச்சேலத ரொம்ப பிரியத்தோடையும் வாத்சல்யத்தோடும் வரவேற்று அவருக்கு எல்லா விதமான ஷோடசோபச்சாரங்கள் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து ஆச்சமனியம் எல்லாம் பண்ணி வச்சு ரொம்ப பிரியத்தோடு இருந்தாள். அப்போ அவரை உட்காத்தி வச்சாள். சோஃபால உட்காத்தி வச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாளாம். அப்பொழுது அவருடைய மனைவியான ருக்மிணி சாக்ஷாத் மகாலட்சுமி அவள் பக்கத்துல இருந்து விசிறினாளாம். இவருக்கு கையால விசிறினாள் மகாலட்சுமி சொல்றாள். அப்போ என்ன பேசினாள் 2 பேரும்?
சுவாமி சொன்னாள், ஏ குச்சேலா, எப்பொழுதும் 2 ஸ்நேகிதாள் 2 பேர் ஹைஸ்கூல்ல இருந்தவா படிச்சிருந்தவா பேசினா என்ன சொல்லுவாள்? தங்களுடைய வாத்தியார பத்தியும் தாங்கள் விஷமம் பண்ணதை பத்தியும் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்சஸ் இன் த லைஃப்ஸ், அவ ஸ்கூல்ல நடந்த போது நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி ரெக்கலெக்ட் பண்ணிப்பாள். அப்படி கிருஷ்ண பரமாத்மா இவருக்கு ஒரு கதையை எடுத்து சொன்னாலாம். அதை சொல்றாள் பட்டத்திரி இந்த 5வது ஸ்லோகத்துல. பிரபூயிதம் தம் பிரியயாச்ச வீஜிதம் கரே கிரஹீத்வா கதையா புராக்கிருதம் யதிந்தனார்த்தம் குருதாரச்சோதிதை அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே. இந்த சொல்லிட்டு இருக்கிறத இங்க மழை பெய்யறதுன்னு இடி எல்லாம் அடிக்கிறது. அது சொல்றாளிங்க. பிரபூஜிதம் தம் பிரியயாச்ச வீஜிதம். சுவாமி கிருஷ்ணர், ஏ குருவாயூரப்பா, நீ இந்த குச்சேலனுடைய கையை பூட்டின கிரகித்வா கரையினாள். கையை 2ஐயும் பிடிச்சிண்டு உன்னுடைய பிராண செய்தனான அவனுக்கு என்ன பண்ண, நீ எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்ணி சோஃபால உட்காத்தி வச்சு நீ பக்கத்துல உட்கார்ந்துட்டு கதையா பேசிட்டு இருந்தேள். முன்னாடி நடந்த கதைகள் எல்லாம் கதையா புராக்கிருத்தம் நாள். நீங்கள் சின்ன குழந்தைகளா இருந்து ஸ்டூடெண்டா இருந்த போது, பிரம்மச்சாரிகளா இருந்த போது குருகுல ஆசிரமத்துல நடந்த கதைகள் எல்லாம் ரொம்ப விவரமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கரே கிரகித்வா கதையானால் கையை பிடிச்சுன்னு சொன்னேன்னாள். அப்போ அவளுடைய மனைவி இருக்காளே, அவள் இவருக்கு விஜிதம் ச பிரியையானாள். உன்னுடைய மனைவியான ருக்மிணி இவருக்கு விசிறி விட்டாளாம். தன்னுடைய விசிறி எடுத்து எப்படி காத்து விசிறினாள். யதிந்தனார்த்தம் குருதார சோதிதை அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே. அப்பொழுது குரு இவாட்ட சொல்லியிருந்தாள், குரு பத்னி, நீங்க 2 பேரும் காட்டுக்கு போய் விறகுலாம் எடுத்துன்னு வாங்க. ஏன்னா அந்த காலத்துல கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது, எல்லாம் விறக வச்சுதான் அடுப்பெரிக்கணும். அப்ப குரு பத்னி சொன்னாள், நீங்க 2 பேரும் காட்டுக்கு போய் நல்ல அழகா விறகெல்லாம் எடுத்துன்னு வாங்கோ, சமைக்கிறதுக்கு விறகு வேணும் போங்கோன்னாள். அது மாத்திரம் இல்லை, நீங்க உபாசனாதிகள் பண்றதுக்கும் சமைத்தெல்லாம் வேணும், அதனால எல்லாம் சேகரிச்சுன்னு வாங்கணும்னு 2 பேரையும் அனுப்பிச்சாள். அது மழை காலம் இல்லை, சாதாரண காலம்தான். அப்ப கோடை காலமா இருந்தாலும் கோடை மழைன்னு பெருசா கொட்டிவிடும். அப்படி அந்த சமயம் இல்லாமல் மழை கால சமயம் இல்லாத போது கூட மழை பெருசா வந்து இவாளுக்கு காட்டுல எங்க இருக்கும்னே தெரியாம போயிடுது. அது சொன்னாள், அங்க காட்டுல மாட்டினுட்டாள் 2 பேரும். இந்த விஷயத்தை எடுத்து பட்டத்திரி சொல்றாள் இந்த 5வது ஸ்லோகத்துல. பிரபூஜிதம் தம் பிரியயாச்ச வீஜிதம். ஏ கிருஷ்ணா, நீ அவனுடைய சகாவுக்கு பூஜைகள்லாம் கொடுத்து அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணிவிட்டு உன்னுடைய மனைவி பிரியையா ச வீஜிதம், அவள் விசிறின் இருந்தாள் இவரை காத்து சுகமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக. கரே கிரகித்வா, அந்த குச்சேலனுடைய கையில 2ஐயும் பிடிச்சிண்டு நீ ரொம்ப பிரியத்தோடு அகதையாக புராக்கிருதம், பழைய கதைகள்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தே நீ. அப்ப என்ன சொன்னேன்? யதிந்தனார்த்தம் குருதார சோதிதை. உங்களுடைய குருவான சாந்தீபனியினுடைய மனைவி அவள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாள், நீங்க 2 பேரும் போய் காட்டுக்கு போய் இந்தனம் காட்டு மரக்கட்டைகள்லாம் அடுப்பு எரிப்பதற்காக உள்ள சாதனங்கள் அதெல்லாம் எடுத்துன்னு வரணும், சுள்ளி எல்லாம் பொறுக்கின்னு வரணும் அனுப்பிச்சிருந்தாள் சோதிதைஹி. அப்ப என்னாச்சு? அபர்த்து வருஷம் தது அமர்ஷி காணனே. மழை காலம் இல்லாதா கூட கொட்டுன்னு மழை கொட்டி இடி மின்னலுமா இருட்டடிச்சு காட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாமல் நீங்கள் அங்க இருந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த சமயம் கூட அந்த சுள்ளி எல்லாம் நனைஞ்சு போயிடப்படாதுங்கிறதுக்காக அதை காப்பாத்திட்டு நீங்க 2 பேரும் மழையில நனைஞ்சுட்டு இருந்தேன். இத பாகவதத்துல ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்காள்னே. அப்போ தேடின்னு வந்தாலாம் சாந்தீபனி மகர்ஷி. குழந்தைகளை காணுமேன்னு தன்னுடைய புத்திரனை காணாத மாதிரி தேடின்னு வந்தாளுங்கிறாள். தேடின்னு வந்த போது பார்த்தாலாம், இந்த 2 குழந்தைகளும் வடவடன் நடுக்கின்னு இந்த குளூர்ல மேலெல்லாம் நனைஞ்சு போய் கிருஷ்ணனும் சுதாமாவும் அந்த குச்சேலனும் அங்க உட்கார்ந்துருக்காள். ஆனா இவாளுடைய மேல இருந்த வஸ்திரத்தினால அந்த தாங்கள் சேகரிச்சு வச்சிருந்த சுள்ளி எல்லாத்தையும், காட்டு சுள்ளிகள் இருக்கே, அதெல்லாம் மூடி வச்சிருந்தாலும் அது மேல மழை நனையப்படாதுன்னுட்டு அதை பார்த்துட்டு கண்ணால ஜலம் விட்டாலாம் சாந்தீபனி. குழந்தைகளே, நீங்கள் இப்படி இருக்கேளேன்னு சொல்லி திருப்பி அழிச்சுன்னு போனாலாம். இன்னும் சொல்லக்கூடியதெல்லாம் பாகவதத்துல சொல்லியிருக்காள் உருக்கமா. இங்க பட்டத்திரி சொல்றாள்,
அப்படி மாட்டினுட்டோங்கிற கதையெல்லாம் கிருஷ்ணர் சுதாமா குச்சேலர்கிட்ட சொன்னாலாம். திரபாஜுஷோஸ்மாத் பிருதுகம் பலாதத பிரகிருஹ்ய முஷ்டௌ சகிருதாசிதே த்வயா கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத் ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே. அழகான ஸ்லோகம் இது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் சுதாமாவுடைய மனைவி ஏதானும் கொடுத்தனுப்பிச்சிருக்கா, இவர் சங்கோஜத்தினால அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிறது தெரியும். அவர் பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்திருக்கார். ஆம்படையால் கொடுத்த அந்த பிருத்துக தண்டுலான்னு யாராத்துல இருந்தோ வாழ்ந்துருக்கா, கருப்பும் சேப்புமா இருக்கு அந்த அவள். அது அந்த கிழிஷ துணியில கட்டி வச்சிருந்திருக்காள் குச்சேலர். அதை கண்ணன்கிட்ட காட்டாமல் இருந்தார். இதை போய் கிருஷ்ணங்கிட்ட கொடுக்கறதா, இந்த பெரிய இத்தனை மாளிகையில அவர் ஃப்ரூட் சாலடும் மில்க் ஷேக்கும் கொண்டு கொடுத்துருக்கார். அவர்கிட்ட போய் இதை கொடுக்கலாமான ஒரு சங்கோஜம். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார், விஷமமா அவர்கிட்ட கேட்டாலாம், என்னுடைய சகாவான அவனுடைய பிரிய பத்தினி இருக்காளே, அவள் சும்மா வெறுங்கையோட ஒன்று அனுப்பிச்சிருக்க மாட்டாளே, ஏதானும் எனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருப்பாளே, ஏதானும் இருக்கான்னு கேட்டாள். இவர் திருன்னு முழிச்சாள். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணார், இவர் பேச்ச கேட்கல. பின்னாடி ஒரு மூட்டை இருந்தது. என்னடா ஒளிச்சு வச்சிருக்கியா நீ, இதைத்தானே உன் மனைவி எனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காள்னு அதை ஒரு புடுங்கினாலாம். புடுங்கி அந்த முடிச்சு அவிழ்த்து அதுக்குள்ள இருக்கிற பிருத்துக்க தண்டுலம் இருக்கே, அதை ஒரு கை எடுத்து வாயில போட்டுண்டாலாம். அப்போ இன்னொரு புடி எடுத்து வாயில போன போது பக்கத்துல இருந்த மகாலட்சுமி ருக்மிணி இருக்காளே, அவள் சுவாமியை தடுத்தாலாம். போதும் போதும் நீங்கள் சாப்பிட்டதுன்னு கையை பிடிச்சி நிறுத்தினாலாம். இதுக்கு வியாக்கியானகாரெல்லாம் சொல்லுவாள் என்னன்னா, இந்த ஒரு புடி நீங்க அவள் சாப்பிட்டோன்னே நம்ம எல்லாரும் அவருக்கு அடிமையாயிட்டோம். நீங்கள் அடிமையாயிட்டேன், நான் அடிமையாயிட்டேன், எல்லாம் எல்லா விதமான சௌகரியமும் உங்களுடைய அனுகிரகமும் கிடைச்சு கொடுத்து, இதுக்கு மேல நீ இன்னொரு புடி சாப்பிட்டேன்னா லோகம் முழுக்க இங்க அடிமையா போயிடும் இவரோட கூட அப்படின்னு சொல்றேன் எண்ணத்தோடு கூட நிறுத்தினாள்னு சொல்றது உண்டு. அது சொல்றாள் பட்டு தெரியுங்க. திரபாஜுஷோஸ்மாத் பிருதுகம் பலாதத பிரகிருஹ்ய முஷ்டௌ சகிருதாசிதே த்வயா கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத் ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே. அத த்வயா பிரகிருஹ்ய பிருதுகம், நீ என்ன பண்ண, பலாத்து அஸ்மாத் திரபாஜுஷான்னாள். ரொம்ப பலாத்காரத்தோடு கூட அந்த முடிச்சு இருக்கே, அந்த அவள் இருந்த முடிச்சு, அது அப்படியே அந்த வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தாலாம். இவரானா அதை கொடுக்க மாட்டேங்கிறாள் குச்சேலர். ஏன்னா அவருக்கு வெட்கம், அதுக்குள்ள இருக்கிறத போய் சுவாமி கொடுக்கறதான்ட்டு. அதான் ரொம்ப பலத்தோடு பிடிச்சி இழுத்தாலாம். இழுத்து அதை திறந்து முஷ்டோ ஆசித்தே சக்கரத்துக்குனாள். ஒரே சக்கரத்துனா ஒரே ஒரு தடவை எடுத்து ஒரு புடி எடுத்து வாயில போட்டுனாலாம். அப்போ என்ன ஆச்சுன்னால், கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத்து, போரும் போரும் நாளாம். யாரு பக்கத்துல நின்று இருந்த ரமா மகாலட்சுமியான ருக்மிணி தேவி சம்பிரமாத்து பயந்து போயிட்டாளாம். அவள் இந்த ஒரு புடியாவில்லையே இவருக்கு எல்லா சொத்தும், நம்மளோட சொத்தெல்லாம் அவருக்கு ஆயிடுது. இன்னொன்னு புடி பிடிச்சுன்னா நம்ம அத்தனை பட்டணம் கட்டினா எல்லாருமே இவருக்கு அடிமையா போயிடும் எண்ணத்தோடு கூட கிலோ பேத்திய கரம் ருரோததே, உடனே நிறுத்தினாலாம், கையை நிறுத்தினாலாம் கிருஷ்ணருடைய கையை. போரும் நீங்க ஒரு அவள் பொடி சாப்பிட்டதுன்னு சொல்லப்பட்ட 6வது ஸ்லோகம். திரபாஜுஷோஸ்மாத் பிருதுகம் பலாதத பிரகிருஹ்ய முஷ்டௌ சகிருதாசிதே த்வயா கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத் ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே. அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்துல சொல்றாள். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், ஏ குச்சேலா, ரொம்ப தூரம் வந்திருக்கே நீ, நம்ம ஆத்துல ஒரு நாள் தங்கிட்டு போகணும்னு சொல்லி ராத்திரி இருக்கணும் இங்கேன்னு சொன்னாள். மறுநாளைக்கு போனா போறோம் நீ சொல்லி பெரிய அரண்மனையில பெரிய பெட்ரூம், நல்ல டன்ல பில்லோ மாதிரி நல்ல வசத்தியான கம்பளங்கள் விரிச்ச படுக்கை இதுல இருக்க சொன்னாலாம். உச்சையிலருக்கு அங்கெல்லாம் பழக்கமே இல்லை. ஆனா பக்தனான உன் மேல இருக்கப்பட்ட பக்தியின் காரணம், அஃபெக்ஷன் காரணம். ஏன்னா ஒரு பக்தன் பத்திரம் புஷ்பம் பரம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனான்னு பகவான் சொல்லியிருக்காள். பக்தியோடு என்ன கொடுத்தாலும் போரும்,
சுவாமிக்கு அவர் எடுத்து அதை ரொம்ப பிரியத்தோடு ஸ்வீகரிக்கிறாளாம். அதனால பகவான் பக்தன்கிட்ட இன்னும் அவருக்கு அன்பு ஜாஸ்தி. குச்சேலர்கிட்ட ஒரே அன்பு. அது சொல்றாள் இங்க 7வது ஸ்லோகத்துல, பக்தேஷு பக்தேன ச மானிதஸ்த்வயா புரீம் வசன்னு ஏகநிஷாம் மா சுகம் பதாபரேத்யு திரவிணம் விநாயயோ விசித்திர ரூப தவ கல்வனுகிரஹ. பட்டதிரி சொல்றாள், உன்னுடைய அனுகிரகம் இருக்கே ரொம்ப விசித்திரமாதண்டா இருக்கு கிருஷ்ணா, குருவாயிரப்பா, என்ன ஆச்சரியம், நீ இப்படியா அனுகிரகம் பண்ணுவேன்னாள். என்னன்னாள், குச்சேலர நீ ஒரு நாள் ராத்திரி இங்க தங்கிட்டு போகணும், அவருக்கு நல்ல சுகமா நித்திரை இருக்கணும். பாவம் அவர் ஏழுமே, அவர் குடிசையில இருந்து இருக்கப்பட்டவர். அங்க மழை காலத்துல தண்ணி உள்ள ஒழுகும், வெயில் காலத்துல ஒரு விதமான சுகமும் கிடையாது. அப்படி இருக்கப்பட்டவர் இங்க சுகமா இருக்கட்டும்னு நல்ல பெட்ரூம் வசதியோடு கூட இங்க ஒரு நாள் தங்கிட்டு போகணும்னால், பக்தேஷு பக்தேன ச மானிதா துவயா, நீ பக்தாள்கிட்ட ரொம்ப பிரியத்தை வச்சுருக்கப்பட்ட வாத்சல்யன், நீ என்ன பண்ண, வசன் ஏகநிஷாம் மா சுகம், சுகமா ஒரு நாள் என்னோட துவாரகையில இருந்துட்டு போகணும்னு அவர் கம்பல் பண்ணேன். மறுநாளைக்கு போனா போறோம்னுட்டு. அதே மாதிரி மறுநாளைக்கு அவர் கிளம்பினாள். பதாபரேத்யு திரவிணம் விநாயகோ, இவர் கிளம்பினார். நீயும் உன் மனைவியும் பை பைன்னு சொல்லி அவருக்கு கையில ஒன்னும் கொடுக்காம திருப்பி ஏதான ஒரு பிரசன்ட், அட்லீஸ்ட் ஒரு ஏதான ஒரு லாலிபாப்பானும் கொடுத்துருக்கப்படாதா, ஒன்னும் கொடுக்காம அனுப்பிச்சியே, என்ன விசித்திரம்பா, உன்னுடைய அனுகிரகங்கிறது இப்படிதானா பரியாசம் பண்றார் சுவாதீனத்தோடு பட்டதிரி. நல்ல நல்ல விசித்திரம்பா அது, விசித்திர ரூப தவ கல்வனுகிரஹ, நான் அனுகிரகம் பண்ணப்போ கிருஷ்ணா, இப்படி வெறுங்கையோட அவனை திருப்பி அனுப்பிச்சியேன்னாள். அத 7வது ஸ்லோகத்துல சொல்றாள், பக்தேஷு பக்தேன ச மானிதஸ்த்வயா புரீம் வசன்னு ஏகநிஷாம் மா சுகம் பதாபரேத்யு திரவிணம் விநாயயோ விசித்திர ரூப தவ கல்வனுகிரஹ. கிருஷ்ணா, அவனுக்கு உள்ளுக்குள்ள தெரியாதா எதுக்கா இந்த ஏழை வந்திருக்கான் அவன் தேடின்னு தெரியாதா? அவனுக்கு ஏதானும் ஒரு $5 பணத்தை எடுத்து கொடுத்து, அப்பா நீ எதுக்காக வந்தேன்னு தெரியும், எனக்கு ஏழையா வந்திருக்கே, இதோ $100 பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லி கையில ஏதானும் கொடுத்துருக்கப்படாதா? நன்னா இருக்கு உன்னுடைய அனுகிரகம், நீ வெறுங்கையை வீசி பை பை சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டியே சொன்னாள் பட்டதிரி 7வது ஸ்லோகத்துல. அடுத்த 8வது ஸ்லோகத்துல சொல்றாள், ஆனா குச்சேலருக்கு ஒரே சந்தோஷம், அவர் இத ஒன்னையும் விரும்பி வரல, அதனால அவர் கிருஷ்ணன் ஒன்னும் கொடுக்கலையேன்னு ஏமாத்தத்தோடும் போகல, சந்தோஷத்தோடு போனாலாம். ஆனா போறதே நினைச்சுட்டே போனாலாம். அப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டே போனால் அங்க பெரிய மாளிகைகள், அதுல எல்லாம் இழைச்சிருக்கு, ஸ்வர்ணத்தால இழைச்சிருக்கு, இழைச்சி வச்சிருக்கு, பல திவ்ய மணிகள்னால இழைச்சி வச்சிருக்கு, அப்பேற்பட்ட அரண்மனைகள். அதெல்லாம் பார்த்துட்டே கிருஷ்ணனை பார்த்து பை பை சொல்லிவிட்டு இப்படி போறதே நினைச்சுட்டே போனாலாம். என் மனைவி போனா கேட்பளே, அவள்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது, அதை நினைச்சுட்டே போனாள்ங்கிறதாக 8வது ஸ்லோகத்துல சொல்றாள். ஒன்னும் கேட்காம வந்துட்டோமே சங்கோஜத்துல கிருஷ்ணனை, அவனும் ஒன்னும் கொடுக்காம அனுப்பிச்சுட்டானே நினைச்சுட்டு போனாலாம். யதிஹி அயாச்சிஷ்யம் அதாஸ்யதச்யுதோ வதாமி பாரியாம் கிமிதி व्रजन्नसौ त्वदुक्ति लीलास्मित मग्नधीः पुनः क्रमाद पश्यन् मणिदीप्रमालयम् त्वदुक्ति लीला ஸ்மித மக்னதீ புனः. அவர் இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனால் அங்க கிருஷ்ணர் ஸ்மயமான முகத்தோட புன்சிரிப்போட இவரை பை பை சொல்லிட்டு இருக்காள். அவருடைய ரூப லாவண்யத்தை பார்த்துட்டு கிருஷ்ணனை பார்த்துவிட்டு அவர் சிரிச்சுண்டு அவர் மனைவியோடு கூட பை பை சொல்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறதே மனசுல தோணித்தான். பெரிய பெரிய மாளிகைகளை பார்த்துட்டு இப்படி திரும்பி போயிட்டு இருக்கிறதே நானும் கிருஷ்ணனை ஒன்னும் கேட்கல, கிருஷ்ணனும் எனக்கு ஒன்னும் தரல, ஆனா அதனால அவருக்கு வருத்தம் கிடையாது. ஆனா போனோன்னு அவள் கேட்பாளே, பாரியே உங்களை எதுக்காக அனுப்பிச்சேன் தெரியுமா, அதை மறந்துட்டு வேற என்னத்தையோ பண்ணிட்டு வந்திருக்கேளே, கேட்டா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது நினைச்சுட்டே போனாலாம். எதிஹி அயாஜிஷ்யம் அதாஸ்யதச்சுதோ, நானும் கேட்கல அவனை ஒன்னும், அவனும் எனக்கு ஒன்னும் தரலையே, அதனால நான் என்ன போய் சொல்லுவேன். வதாமி பாரியாம் கிமிதி பிரஜன்னசௌ, அவள்கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன். துவதுக்தி லீலாஸ்மித மக்னதீ புனः, ஆனால் மனசெல்லாம் கிருஷ்ணனுடைய ஸ்மயமான முகத்தையே நினைச்சுட்டு இருக்கான், உள்ள ஆனந்திச்சுட்டே இருக்காளாம். கிருஷ்ணனை பார்த்தோமே சகாவே
பகவான் பரமாத்மா பார்த்தோமேன்னு சந்தோஷத்துல போயிட்டு இருக்காளாம். கிரமாத பஷ்யன்னு மணிதி பிரமாலயம். இப்படி நடந்து போயிட்டே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறத அவருடைய குடிசை இருக்கிற இடம் வந்தது. கிரமாத்துக்கு நாள் கிட்ட கிட்டக்க வந்தோடனே அபஷ்யன்னு அங்கே என்ன பார்த்தாள்னாள் மணிதீப்ரமாலயம். அவர் குடிசை இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அரண்மனை அப்படியே கல்லால் இழைச்சி வச்சிருக்கு. அப்பேற்பட்ட பெரிய மாளிகை ஒன்று, அதை பார்த்தாள்னாள். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. பிரபூஜிதம் தம் பிரியயா ச வீஜிதம், பிரபூஜிதம் தம் பிரியயா ச வீஜிதம், பிரபூஜிதம் தம் பிரியயா ச வீஜிதம். கரே கிரஹீத்வா அகதயः புராக்ருதம், கரே கிரஹீத்வா கதயः புராக்ருதம், கரே கிரஹீத்வா கதயः புராக்ருதம். யதிந்தனார்த்தம் குருதாரச்சோதிதைः, யதிந்தனார்த்தம் குருதாரச்சோதிதைः, யதிந்தனார்த்தம் குருதாரச்சோதிதைः. அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே, அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே, அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே. த்ரபாஜுஷோஸ்மாத் பிருதுகம் பலாதத, த்ரபாஜுஷோஸ்மாத் பிருதுகம் பலாதத, த்ரபாஜுஷோஸ்மாத் பிருதுகம் பலாதத. பிரகிருஹ்ய முஷ்டௌ சகிருதாசிதே த்வயா, பிரகிருஹ்ய முஷ்டௌ சகிருதாசிதே த்வயா, பிரகிருஹ்ய முஷ்டௌ சகிருதாசிதே த்வயா. கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத், கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத், கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத். ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே, ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே, ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே, ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே. பக்தேஷு பக்தேன ச மானிதஸ்த்வயா, பக்தேஷு பக்தேன ச மானிதஸ்த்வயா, பக்தேஷு பக்தேன ச மானிதஸ்த்வயா. புரீம் வசன் ஏகநிஷாம் மாசுகம், புரீம் வசன் ஏகநிஷாம் மாசுகம், புரீம் வசன் ஏகநிஷாம் மாசுகம். பதாபரேத்யுः திரவிணம் வினாயயௌ, பதாபரேத்யுः திரவிணம் வினாயயௌ, பதாபரேத்யுர் திரவிணம் வினாயயௌ. விசித்ரரூபஸ்தவ கல்வனுக்ரஹः, விசித்ரரூபஸ்தவ கல்வனுக்ரஹः, விசித்ரரூபஸ்தவ கல்வனுக்ரஹः. யதி ஹி அயாச்சிஷ்யம் அதாஸ்யதச்யுதோ, யதி ஹி அயாச்சிஷ்யம் அதாஸ்யதச்யுதோ, யதி ஹி அயாச்சிஷ்யம் அதாஸ்யதச்யுதோ. வதாமி பாத்யாம் கிமிதி வ்ரஜன்னசௌ, வதாமி பாத்யாம் கிமிதி வ்ரஜன்னசௌ, வதாமி பாத்யாம் கிமிதி வ்ரஜன்னசௌ. त्वदुक्तिलीलास्मितमग्नधीः पुनः, त्वदुक्तिलीलास्मितमग्नधीः पुनः, त्वदुक्तिलीलास्मितमग्नधीः पुनः. क्रमादपश्यन् मणिदीप्रमालयम्, क्रमादपश्यन् मणिदीप्रमालयम्, क्रमादपश्यन् मणिदीप्रमालयम्. ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 9வது ஸ்லோகத்துல சொல்றார், இப்படி வந்து பார்த்துட்டே வராரு. வாத்துக்கு போயிட்டு இருக்கார். இந்த குடிசைக்கு போனா அங்க குடிசை, இவர் போன இடத்துல இந்த குடிசையை காணும். குடிசை இல்லை, அங்க பெரிய மாளிகை ஒண்ணு இருக்கு. அந்த மாளிகை வாசல்ல ஒரு ரூபவதி நின்று இருக்காள். மேலெல்லாம் ஸ்வர்ண ஆபரங்கள் உச்சந்தலையிலேருந்து கால் மட்டும் போட்டு இருக்காள். பட்டு பீதாம்பரத்தை தரிச்சுண்டு அவளை சுத்திவர்களும் நிறைய வேலைக்காரா இருந்துருக்காள். இது ஏதோ தவறி போய் எங்கேயோ வந்துட்டோம் போல் இருக்கேன்னு அவருக்கு ஒரு க்ஷணம் பிரமிச்சு விட்டாலாம். எக்கால் மார்க்கம் மாறி போயிட்டோமோ என்னமோ, நம்ம கிருஷ்ணனையே நினைச்சுன்னு வந்ததுல நம்ம ஆத்துக்கு வராம வேற எங்கேயோ வந்துட்டோம் போல் இருக்கே, இது யாரோட பெரிய மாளிகைக்குள்ள வர மாதிரி இருக்கே, இது என்னன்னு புரியலேன்னு பிரமிச்சு விட்டாலாம்.
கிம் மார்க விப்ரம்ஷ இதி பிரமன் க்ஷணம் கிருஹம் பிரவிஷ்டः சததர்ஷ வல்லபாம் சகீ பரீதாம் மணியேம பூஷிதாம் புபோத ச த்வத்கருணாம் அத்புதாம். ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன்னுடைய கருணையையும் வாத்சல்யத்தையும் அவர் நினைச்சு நினைச்சு ஆனந்தப்பட்டார். ஏன்னா அவருக்கு அப்பதான் புரிஞ்சுது தான் எங்க வந்தோன்னுட்டு. முதல்ல அவருக்கு பிரமையில பிரமிச்சு போய் ஒரு க்ஷணம் தப்பா மார்க்கம் தவறி போய் வந்துட்டோமோன்னு நினைச்சாலாம். கிம் மார்க விப்ரம்ஷ இதி பிரமன் க்ஷணம். ஒரு க்ஷண பரியந்தம் அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவருடைய குடிசையை காணும். அங்க பெரிய மாளிகை பெரிசா இருக்கு. அந்த மாளிகை வாசல்ல ரூபவதியான அவள் மனைவி ஸ்வர்ணாபரணங்களை தரிச்சுண்டு வேலைக்காரால் புடசூழ நின்று இருக்காள். கிரகம் பிரவிஷ்டः சததர்ஷ வல்லபாம். அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சாள். அவளுடைய மனைவியை பார்த்தாள், குழந்தைகளை பார்த்தாள். கிரகம் பிரவிஷ்டः சததர்ஷ வல்லபாம் சகீ பரீதாம் மணிஹேம பூஷிதாம். அப்படி ஸ்வர்ண மணிகளை போட்டுருக்காள். திவ்ய வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தரிச்சுண்டு பட்டு பீதாங்கரை ஒடிச்சுன்று தரிச்சுட்டு இருக்காள் தன் மனைவி. ஸ்ருதிவர்லம் வேலைக்காராள்லாம் அவளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காள். சகி பரீதாம். அப்படி இருக்கிறத பார்த்தாள். பார்த்த உடனே தான் அவருக்கு புரிஞ்சுது, ஆஹாஹா, நம்ம ஒண்ணுமே கேட்காட்டா கூட பரம கருணாமூர்த்தியான என்னுடைய சகா கிருஷ்ணன் புபோதச துவத் கருணாம் அத்புதாம். உன்னுடைய அற்புதமான கருணையே இப்ப நினைச்சு நினைச்சு ஆனந்தப்பட்டாளாம், சந்தோஷப்பட்டாளாம். சொல்றாள் பட்டதிரி 9வது ஸ்லோகத்துல, கிம் மார்க விப்ரம்ஷ இதி பிரமன் க்ஷணம் கிருஹம் பிரவிஷ்டः சததர்ஷ வல்லபாம் சகீ பரீதாம் மணிஹேம பூஷிதாம் புபோத ச த்வத் கருணாம் அத்புதாம். அடுத்த 10வது கடைசி ஸ்லோகம். அதுல பட்டதிரி சொல்றாள், அந்த குச்சேலன் அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு பெரிய மாளிகையில இருந்தா போது கூட அத பழைய குசேலன் மாதிரியே உங்ககிட்ட பரம பக்தியோடு கூடயும் வாத்சல்யத்தோடையும் உன்னை பக்தி பண்ணிட்டு இருந்தானே. ஏ குருவாயூரப்பா, நீ பக்தாளுடைய மனசுல இருக்கப்பட்ட அபீஷ்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறவன் அல்லவா. அப்பேற்பட்ட நீ என்னுடைய மேல இருக்கப்பட்ட வியாதியெல்லாம் தீர்த்து வச்சு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய உருக்கமான 10வது ஸ்லோகம். சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம் சமுன்னமத் பக்தி பரோ மிருதம் யயௌ த்வமேவம் ஆபூரித பக்தவாஞ்சிதோ மருத்புராதீஷ ஹரஸ்வமே கதான். ஸ்ரீ ஹரே நமஹ. சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம். அப்படி ரத்ன கச்சிதமான பெரிய மாளிகை. அந்த மாளிகைக்குள்ள வசிச்சுன்னு இருந்தா கூட அந்த குச்சேலன் இருக்கானே அவனுக்கு சமுன்னமத் பக்தி பரோமிருதம் யயௌ. உங்ககிட்ட இருக்கப்பட்ட பக்தி துளி கூட குறையாமல் பூர்ணமாக உங்ககிட்ட பக்திங்கிறத அமிர்தத்தை ரசிச்சுட்டு இருந்தான். பரோ அமிர்தம் யயௌ. அவன் நல்ல உசத்தியான திவ்ய பதவிகளுக்கு அவனுக்கு கிடைச்சது. ஒன்னால மோட்சத்தை அடைஞ்சான்கிறாள். அமிர்தம் யயோங்கிறாள். இங்க மாத்திரம் சுகம் இல்லை, பின்னாடி அடுத்த லோகத்திலையும் அவருக்கு சுகம் கிடைச்சது, மோட்சம் கிடைச்சதுங்கிறாள். சமுன்னமத் பக்தி பரோ மிருதம் யயௌ துவமேவம் துவம் ஏவம் நாள் இவ்வாறாக ஆபூரித பக்தவாஞ்சிதா. இவ்வாறாக ரொம்ப ஆச்சரியமா நீ பக்தனுடைய மனசுல இருக்கப்பட்ட எண்ணங்களை தெரிஞ்சுண்டு பக்தனுக்கு நீ அவனுடைய மனசுல இருக்கப்பட்ட எண்ணங்களுக்கு பூர்த்தி பண்ணி வச்சியே. பக்தவாஞ்சிதாக துவமேவ ஆபூரித பக்தவாஞ்சிதோ. பக்தன் மனசுல இருக்கப்பட்டதெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சே. ஹே கருணாமூர்த்தியானே, ஹே மருத்புராதீஷ, ஹே குருவாயூரப்பா, ஹரஸ்வமே கதானு. எம்மையில இருக்கப்பட்ட வியாதிகளை நான் போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து என்ன ரட்சிங்க சொன்னாள் பட்டதிரி. சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம் சமுன்னமத் பக்தி பரோ மிருதம் யயௌ த்வமேவம் ஆபூரித பக்த வாஞ்சிதோ மருத்புராதீஷ ஹரஸ்வமே கதான். ஸ்ரீ ஹரே நமஹ. இது ஸ்ரீமன் நாராயணீயே குச்சேலோபாக்கியானம் நாம 87 தசகம். இப்பொழுது இந்த 2 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். கிம் மார்க விப்ரம்ஷ இதி பிரமன் க்ஷணம் கிம் மார்க விப்ரம்ஷ இதி பிரமன் க்ஷணம் கிம் மார்க விப்ரம்ஷ இதி பிரமன் க்ஷணம் கிருஹம் பிரவிஷ்டः
சததர்ஷவல்லபாம் கிருஹம் பிரவிஷ்டः சததர்ஷவல்லபாம் கிருஹம் பிரவிஷ்டः சததர்ஷவல்லபாம் சகீபரீதாம் மணிஹேம பூஷிதாம் சகீபரீதாம் மணிஹேம பூஷிதாம் சகீபரீதாம் மணிஹேம பூஷிதாம் புபோத ச த்வத்கருணாம் மஹத்புதாம் புபோத ச த்வத்கருணாம் மஹத்புதாம் புபோத ச த்வத்கருணாம் மஹத்புதாம் சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம் சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம் சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம் சமுன்னமத் பக்திபரோமிருதம் யயௌ சமுன்னமத் பக்திபரோமிருதம் யயௌ சமுன்னமத் பக்திபரோமிருதம் யயௌ त्वमेवमापूरित भक्तवाञ्छितो त्वमेवमापूरित भक्तवाञ्छितो त्वमेवमापूरित भक्तवाञ्छितो मरुत्पुराधीश हरस्व मे गदान् मरुत्पुराधीश हरस्व मे गदान् मरुत्पुराधीश हरस्व मे गदान् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये குச்சேலோபாக்கியானம் சப்தாசீதிதமம் தசகம். இப்பொழுது இந்த தசகத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணீயே குச்சேலோபாக்கியானம் நாம சப்தாசீதிதமம் தசகம். குச்சேல நாம்னா பவத சதீத்யதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜः त्वदेक रागेण धनादि निस्पृहो दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी समानशीलापि तदीयवल्लभा तथैव नो चित्तजयं समेयुषी कदाचिदूचे बतवृत्तिलब्धये रमापति किं न सखा निषेव्यते इतीरितोऽयं प्रियया क्षुधार्तया जुगुप्समानोऽपि धने मदावहे तदा त्वदालोकन कौतुकाद्ययौ वहन् पटान्ते पृथुकानुपायनम् गतोऽयमाश्चर्यमयीम् भवत्पुरीम् गृहेषु शैब्या भवनम् समेयिवान् प्रविश्य वैकुण्ठमिवापनिर्वृतिम् तवाति सम्भावनया तु किम् पुनः प्रपूजितं तं प्रियया च वीजितं करे गृहीत्वा कथयः पुराकृतम् यदिन्धनार्थं गुरुदारचोदितैः अपर्तुवर्षं तदमर्षिकानने त्रपाजुषोऽस्मात् पृथुकं बलादथ प्रगृह्य मुष्टौ सकृदाशिते त्वया कृतं कृतं नन्वियतेति सम्भ्रमात् रमा किलोपेत्य करं रुरोधते भक्तेषु भक्तेन स मानितस्त्वया पुरीं वसन्नेकनिशां महासुखम् बतापरेद्युः द्रविणं विना ययौ विचित्ररूपस्तव खल्वनुग्रह यदि ह्ययाचिष्यमदास्यदच्युतो वदामि भार्याम् किमिति व्रजन्नसौ त्वदुक्तिलीलास्मितमग्नधीः पुनः क्रमादपश्यन् मणिदीप्रमालयम् किं मार्गविभ्रंश इति भ्रमन् क्षणम् गृहम् प्रविष्टः सददर्शवल्लभाम् सखीपरीताम् मणिहेम भूषिताम् बुबोध च त्वत्करुणाम् महाद्भुताम् सरत्नशालासु वसन्नपि स्वयं समुन्नमद् भक्तिभरोमृतं ययौ त्वमेवमापूरित भक्तवाञ्छितो मरुत्पुराधीश हरस्व मे गदान् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये कुचेलोपाख्यानं नाम सप्ताशीतितमं दशकं समाप्तम्. श्रीहरे नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः
गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।